ஈரான் வர்சஸ் இஸ்ரேலுக்கான வார் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இதில் சடனாக ஈரான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரலாக எப்போல்லாம் வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான பிரச்சனை வருதோ அதுக்கு குளோபல் மார்க்கெட் ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் குளோபல் எனர்ஜியில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எல்லாமே சடனாக இன்க்ரீஸ் ஆகும். எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த க்ரூட் ஆயிலை இம்போர்ட்டை ஹெவியாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய எக்கானமி ரொம்பவே அடிவாங்கும். காரணம் இவங்களுடைய எக்கானமி மெயினாக வந்து க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸு, ஆயில் செக்டார் எல்லாமே டெம்பரவரியாக ஒரு கெயின் வந்து இதில் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நேரத்தில் தங்களோட பணத்தை வந்து சேஃபான அசட்ஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கோல்டு, கவர்மெண்ட் பாண்ட், சில்வருக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இம்பல்சிவ் டிசிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் பேனிக் செல்லிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும், ஹெட்லைன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிளாரிட்டி வர ஆரம்பித்ததும், இந்த டென்ஷன்லாம் குறைய ஆரம்பித்ததும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்காதீங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ். பாய்.